இது குழந்தைகளுக்கான ஒரு விளையாட்டு. அழுகிற குழந்தைகளை நாம் அமைதிப்படுத்த முடியும். ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு கூட சில காயத்தில் நிறைய வித்தைகள் இருக்கு. அதையெல்லாம் செஞ்சு குழந்தைங்க முன்னாடி விட்டோம்னா ரொம்ப அமைதி ஆயிடுவாங்க. அவங்க நம்மளோட சேர்ந்துக்குவாங்க. பாருங்க, இது 2ஆம் அடிங்க. 2ஆம் அடிச்சிட்டிங்கன்னா 2ஆம் அடிச்சிட்டிங்களா? மடிச்சிட்டியா? 2ஆம் நல்லா நெய் விட்டு 2ஆம் அடிச்சிரு. மீண்டும் 2ஆம் அடி. அப்படியே இருங்க. முன்னாண்ட பாருங்க 2 கொம்பு இருக்கு. மாட்டுக்கு முன்னாண்ட கொம்பு இருக்குவா? கொம்புக்கு முன்னாண்ட போனா என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்கடா. முட்டிடும். அப்போ கொம்புக்கு முன்னால போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாளுக்கு பின்னாண்ட போனா வாழை சுழட்டி அடிக்கும். வாளுக்கு பின்னாலையும் போகக்கூடாது. வாளுக்கு பின்னாண்ட இங்க, கொம்புக்குன்னா இந்தாண்ட. இப்ப புரியுதா? கொம்புக்கு முன்னாண்ட போவீங்க, வாளுக்கு பின்னாண்ட போவீங்க. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு விரல் தள்ளி, ஒரே ஒரு விரல், ஏன்னா கொம்புக்கு பின்னாண்ட ஒரு விரல் தள்ளி கிளி கிளின்னு கிழிக்கிறேன். என்னது? கிளி கிளின்னு கிழிக்கிறேன். ஆனா பூரா கிழிக்கல. இங்க பாருங்க, அப்படியே கிழிச்சுக்கிட்டு அப்படியே கிழிச்சுக்கிட்டு கீழே வரேன். அப்படியே வரேன். இங்க பாத்துக்கோங்க. இது கை பிடிக்கிற அளவுக்கு வருதான்னு பாக்குறேன். வச்சு பாக்குறேன். நான் வரல கை பிடிக்கிற அளவுக்கு. பாருங்க, கை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதுதான் அளவு. இது என்ன செய்யறோம்? 2ஆ பிரிச்சு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கிறோம். குழந்தைங்க அழுகும் போதே குழந்தைங்க முன்னாண்ட வாழை பிடிச்சி ஆட்டுனா டண்டனக்கா 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 பாட்டு. தாடியை பிடிச்சி இழுத்தோம்னா டிண்டனக்கா 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 டண்டனக்கா டிண்டனக்கா டண்டனக்கா. குழந்தைங்க முன்னாண்ட இப்படி விளையாடணும்னா குழந்தைங்க அழுகிற குழந்தைய விட்டுட்டு இதை உத்துப்பா கவனிப்பாங்க. நம்மகிட்ட இது வாங்க பார்ப்பாங்க. கொடுத்துடலாம். குழந்தைகளை நம்ம கட்சியில் இணைச்சிக்கலாம். புரியுதா?